ஃப்ரெண்ட்ஸ், என் நேம் வந்து அமுதா. என்னோடய சேனல் நேம் வந்து அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தால் கட்லெட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன். 3 பொட்டோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு வந்து பட்டாணி வந்து கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் குவான்டிட்டி அதிகம் கொடுக்கறதுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு. இது எவ்வளோ மெஷர்மெண்ட்டுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் ஆனியன் சாப் பண்ணது, கொஞ்சம் கொத்தமல்லி, சால்ட்டு, அப்புறம் பச்சை மிளகாய். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு பிரேக் விடாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து ஒவ்வொரு இனிமேல் போடுற ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டிப்ஸு சொல்ல போகிறேன். அது நிச்சயமாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிப்ஸையும் பார்க்கலாம், எப்படி வீடியோ பண்ணுறேங்கிறதையும் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஒரே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றினா போதும். ஆயிலு ஜஸ்ட்டு இந்த வெங்காயத்தை வதக்கிற அளவு ஆயில் ஊற்றினா போதும். ஆயில் ஹீட் ஆகட்டும். வதக்க போகிறேன். ஆனியன் போட்டு ஓரளவு வதக்கினா போதும். அப்போ தான் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கும். இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப்பு கரெக்டாக வரும் கட்லெட். அவ்வளோதான். இப்போ ஷேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ரவுண்டாக பண்ணிவிட்டு ஹார்ட் ஷேப் கூட நம்ம பண்ணிக்கலாம், எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு நம்ம அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணிட முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கணும். ஃபுல்லாக நான் கட்லெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக தண்ணி போட்டு கரைச்சி வச்சுக்கிறேன். பிரெட் க்ரம்ஸை இந்த மாதிரி ஒரு தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கடாயை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி பொரிக்க போகிறோம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் கொஞ்சமாக தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கிடையில் ஆயிலையும் ஹீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாவில் முக்கிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் முக்கிடணும். இப்போ நல்லா கிறிஸ்பாக வரணுன்னா திருப்பி ஒரு தடவை இதே மாதிரி ப்ராசஸிங்கை 2 தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக வரும். இது மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுட்டாக்கா பசங்க வந்தோட கூட ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம் கட்லெட். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப எண்ணெயே குடிக்காது. இப்போ எண்ணெய் வச்சு பொரிக்காமல் சில பேர் எண்ணெய் வேணாங்கிறாங்கனாக்கா நம்ம வந்து சும்மா தோசை கல்லுலே போட்டு சாலோ ஃப்ரையாக கூட நம்ம எண்ணெயே ஊற்றாமல் கூட நீங்கள் பொரித்து கொடுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாமே செய்து வச்சுட்டு பொரிக்க வேண்டியதுதான். வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்கிட்டு எடுக்க வேண்டியது. இப்போ ஒரு பக்கம் ரெடி ஆனோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம்.
சொல்லிடுறேன். தக்காளி வந்து இப்போ வர வர விலை ஜாஸ்தியாகிட்டே போகுது. எப்போ நமக்கு சீப்பாக கிடைக்குதோ அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தக்காளி வாங்கிட்டு இந்த மேலே வந்து இப்படி கட் பண்ணிடணும். ஃபாரின்லலாம் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால கடைக்கு வந்து அடிக்கடி போக முடியாது. அதனால் வீக்லி ஒன்ஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி கிராஸ் மார்க் மாதிரி போட்டுட்டு இந்த ஃப்ரீசர் பாக்ஸில் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம 1 கிலோ தக்காளி 2 கிலோ தக்காளி அந்த மாதிரி வாங்கிட்டு இது மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா எப்போ வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதை வச்சு தான் அடுத்த ரெசிபி ஒன்று நான் போடுறேன். அதனால் அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். அதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு இந்த இதுலேருந்து நான் கொடுக்குறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.